கதைகள். இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைய விசுவாசத்தை விட்டு குழப்புகிற ஒரு பெரிய ஒரு சக்தி, பிசாசு செய்கிற பெரிய ஒரு தந்திரம், அவனுக்கு விரோதமாக கட்டுக்கதைகளை உருவாக்குவது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கட்டுக்கதைகளினால சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 8 அல்லது 9 வருடங்களுக்கு முன்பதாக இதே மல்லாவி டவுனுக்குள்ளே ஒரு தேத்தனி கடையில அப்பதான் அந்த பல்ல குத்துற குச்சிகள் ஃபேமஸ் ஆகி கொண்டிருந்தது. சாப்பிட்டு போட்டு நான் என்ன செய்கிறேன், அந்த குச்சியை எடுத்து பல்லுக்களை குத்தி கொண்டு இறைச்சியை சாப்பிட்டவன் எலும்ப கட்டி கொண்டு தெரிகிற மாதிரி வெளியில வந்து குசாலா குத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஒட்டுண்ணி, ஆமென், அந்த ஒட்டுண்ணி அதால போயிருக்குது. அந்த ஒட்டுண்ணி அதால போகும் பொழுது அவனுக்கு தேவதாஸ் பாஸ்டர் கையில இருந்தது மரக்குச்சியாக தெரியவில்லை, பீடி துண்டாக தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. அந்த ஒட்டுண்ணி ஒரு கதையை உருவாக்கி விட்டது. தேவதாஸ் பாஸ்டர் பீடி பத்தினவர். அது பெரிசாக கிளம்பினது. அவன் சரியான அடையாளம் சொல்றான், சரியான நேரம் சொல்லுகிறான், நின்ற கடையெல்லாம் சொல்லுகிறான். ஆனால் அந்த கதையெல்லாம் சரியாக இருந்தாலும் அது உண்மை அல்ல, அது ஒரு கட்டுக்கதை. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை சோர பண்ணுகிற, தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிற ஒரு காரியம் கட்டுக்கதை. அதை குறித்து மிக தெளிவாக ஆண்டவர் சமூகத்திலிருந்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த கிழவிகள் பேச்சு, இந்த சீர்கட்ட கதைகள், இந்த கதைகளினால நீ குழம்பாமல் தேவ பக்தியோட இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கதைக்கிறவங்க கதைச்சு கொண்டுதான் இருப்பாங்க. அவங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? கிழவிகள் என்று சொல்லுகிறது, சீர்கேடானவர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த சீர்கட்ட கதைகளால நீ குழம்பாமல் இன்னும் பக்தி அடைந்து ஆண்டவரை தேடுவதற்கு முயற்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பல பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும், திருச்சபையை பிடிக்கும், நான் ஆராதனைக்கு வர முடியாது, ஏனென்றால் என்ன பற்றி அப்படி கதைக்கிறாங்க, இப்படி கதைக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, கதைகளுக்கு நீ செவிசாய்க்காத தேவ பக்தியாக நீ முன்னேற என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நீங்க அடிக்கடி நீங்கள் சொல்ற, நீங்க உலவாய மூடினாலும் ஒருவாய அது கதைச்சு கொண்டா இருக்கும். அதிலும் விசேஷமாய் பொய்யான கதைகள். இன்னைக்கு இந்த கட்டுக்கதை என்று சொல்லும் பொழுது 3 பகுதி இருக்கு. அதுல ஒன்று, சிலர் என்ன செய்வார்கள், கட்டுக்கதையை உருவாக்குவார்கள். இப்பொழுது நான் அதிலே குச்சியை வச்சு கொண்டிருந்த பொழுது அவன் உருவாக்கினானே, அதை போல என்ன செய்வார்கள், கட்டுக்கதைகளை உருவாக்குவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டுக்கதையை உருவாக்க அழைக்கப்படவில்லை, தேவ பக்தியை உருவாக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு பகுதி என்ன செய்கிறார்கள், இந்த கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பார்கள். அவர்கள் கட்டுக்கதையை உருவாக்க மாட்டார்கள், கட்டுக்கதையை கதைக்க மாட்டார்கள். ஆனா யாராவது கதைச்சால் போய் காதை கொடுத்து கொண்டிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில யாற்றையாவது கதை கேட்கிற நமக்கு அவ்வளவு சந்தோஷம். கதை கேட்பது. இன்னும் ஒரு பகுதி இருப்பார்கள், இந்த கட்டுக்கதையை நம்புவார்கள். இந்த கட்டுக்கதையை அவர்கள் நம்புவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், கட்டுக்கதைகளை உருவாக்கவும் கூடாது, கதைகளுடைய கதைகளை கேட்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று. இன்னைக்கு நிறைய கணவன்மாருக்கு மனைவியை நம்புறல, மனைவி நல்லவளா கெட்டவளாண்டு போய் சாமியார்கிட்ட கேட்கிறது, மனைவி நல்லவளா கெட்டவளாண்டு உபவாசம் பண்ணுகிறது. ஏன்? ஒன்றுமில்ல, பக்கத்தில் இருக்கிறாரோ சொன்ன ஒரு கதை. யாரோ ஒருவன் சொன்னான், உன்னுடைய மனைவி இன்றைக்கு ரோட்டில் இந்த படியோட கதைச்சு கொண்டிருந்தது. அந்த வார்த்தை இவனை என்ன செய்கிறது, குழப்பிக் கொண்டிருக்கிறது. ஜபிக்க முடியவில்லை,
வேதம் வாசிக்க முடியவில்லை, தேவனை நெருங்கி சேர முடியவில்லை. கேட்ட அந்த வார்த்தை, கேட்ட அந்த கதை அவனை அப்படியே திசை மாற்றிக் கொண்டே இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கேடான இந்த பேச்சுகளுக்கு விலகி தேவ பக்தியை காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கதைகளையும் நீங்கள் கேட்க வலுக்கிட்டால் பரிசுத்தமே உங்களுக்கு இருக்காது. ஒரு மனுஷன் நல்லா இருந்தால், ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தால், ஒரு பாஸ்டர் விசுவாசி சந்தோஷமா இருந்தால், 2 விசுவாசி சந்தோஷமா இருந்தால் பிடிக்காது யாருக்கு? பிசாசுக்கு. ஆகவே அந்த பிசாசு கொம்ப வச்சுக்கொண்டு உங்களோட சண்டை பிடிக்காது. என்ன செய்யும்? கதைகளை உருவாக்கும். அவர் உன்னை பற்றி இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். அதை கேட்கிறோம், கேட்டு என்ன செய்கிறோம்? அதை நம்புகிறோம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இந்த தந்திரமான கட்டுக்கதைகளை நீ பின்பற்றாமல் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்று, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பின்பற்று. இந்த வருஷ கடைசியில ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோட மண்டைக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எத்தனை? உங்களுடைய இருதயத்துக்குள்ள எத்தனை பேரை பற்றி எத்தனை கதைகளை மூடி வச்சிருக்கிறீங்க? தந்திரமாய் சாத்தான் உன்னை வெளுத்துவான். அதை நாங்க சொல்லுவோம், கல்லால் அடிச்ச காயம் ஆறும், சொல்லால் அடிச்ச காயம். நான் ஒன்றும் செய்து ஏதாவது செய்து என்னை பற்றி கதைச்சிருந்தா நான் தாங்குவேன் பாஸ்டர். ஆனா ஏதாவது செய்யாம என்ன கதைக்கிறாங்களே, அதுதான் கட்டுக்கதை. செய்யாமல் உனக்கு வருகிறே நல்ல பேர், அதுதான் கட்டுக்கதை, அதுதான் தந்திரமான கட்டுக்கதை. அப்ப இந்த தந்திரமான கட்டுக்கதைகளை உருவாக்குகிறவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம், செவி சாய்க்கிறவர்கள் இருக்கலாம், நம்புகிறவர்கள் இருக்கலாம். இந்த கட்டுக்கதைக்கு யார் காரணம்? அதுதான் தேவ செய்தி. ஒரு கட்டுக்கதை ஒரு இடத்துல உருவாகுது. ஒரு தேவ பிள்ளையை குறிச்சோ அல்லது ஆண்டவற்ற சபையை குறிச்சோ ஆண்டவற்ற நாமத்தை குறிச்சோ ஒரு தேவையில்லாத வார்த்தை வருகிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்று சொன்னால், முதலாவது நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அதற்கு காரணம் பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க, கைது சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பிள்ளையான கதை, நடக்கிற கதை கதைச்சா பிரச்சனை இல்லை. நடக்காத ஒரு கதை, ஒருவன் செய்யாத ஒரு குற்றம். அவன் பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சவன், கள்ளு குடிக்கல, உண்மையிலே அவன் பாவம் செய்யல, பிழை செய்யல. ஆனால் அவன் பிழை செய்தவன் என்று சொல்லி ஒரு கதை உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த கட்டு கதைக்கு காரணம் பிசாசு. அப்ப அந்த கதையை நீ கதைக்கிறாய் என்றால், அந்த கதைக்கு நீ செவிசாய்க்கிறாய் என்றால், அந்த கதையை நீ நம்புகிறாய் என்றால் உனக்குள்ள யார் இருக்கிறான்? பிசாசு. இந்த வருஷ கடைசியில இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? பிசாசு உனக்குள்ள இருக்குதா? யாரை குறித்து கதைக்கிற? அம்மா பற்றி கதைக்கிற, பிள்ளைய பற்றி கதைக்கிற, சக விசுவாசியை பற்றி கதைக்கிற, புருஷன் பிள்ளையை பற்றி கதைக்கிற, உனக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கிற பாஸ்டரை பற்றி கதைக்கிற. காரணம் என்ன? நான் திருப்ப திருப்ப தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், தவறுகள் பிழைகள் சொல்லத்தான் வேண்டும். ஒரு காரியம் பிழை என்றால் சொல்லத்தான், அதுல பிழையே இல்லை. ஆனால் பிழை இல்லாமல் ஒரு கதையோடு இன்னொரு கதையை நீ சேர்த்து வைத்தால் பிசாசு உனக்குள்ளே வந்து விட்டான் என்று அர்த்தம்.